வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025. ஸோ இதில் 5th April 2025 அன்னைக்கு போட்டி எண் 16 அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அணியும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். போட்டி எண் 16ல் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியும் மும்பையும் விளாட்னாங்க. அதில் வந்து எல்எஸ்ஜி ஒரு க்ளோஸ் வின் 12 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது, எந்தெந்த டீம் எங்கே பொசிஷன் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. 2வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. 3வது இடத்துல ஆர்சிபி, 4வது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அந்த முதல் 4 இடத்துல வந்து எந்த பெரிய மாற்றமும் நடக்கலை. 5வது இடத்துல கேகேஆர், 6வது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த வெற்றி மூலம் என்ன நடந்ததுன்னா மும்பையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஒரு ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க 6 and 7க்கு. ஸோ 7வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. 8வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ், 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த போட்டியோட ஹைலைட்ஸுக்கு போகலாம். எல்எஸ்ஜி வர்சஸ் மும்பை. இந்த போட்டியில் முதல்ல பேட் பண்ண எல்எஸ்ஜி, லக்னோவில் நடந்த இந்த போட்டியில் முதல்ல பேட் பண்ண எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 203 ரன்கள் எடுத்தாங்க. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது எல்லாருக்கிட்ட இருந்துமே. மிச்சல் மார்ஷ் ஒரு நல்ல பேட்ட திறனை வெளிப்படுத்தினார். 60 ரன்கள் எடுத்திருந்தார். மார்க்ரம் கொஞ்சம் ஃபார்முக்கு வர்றாரு. 53 ரன்கள் 38 பந்துகளில். நிக்கோலஸ் பூரன் அந்தளவுக்கு சோபிக்கலை, பட் இருந்தாலும் 6 பந்துகளில் 12 ரன். அவரோட ஸ்டைலில் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி, அவ்வளோதான், அதை பண்ணிட்டாரு. பந்த் இந்த போட்டியில் திரும்பியும் ஒரு முறை சோபிக்காமல் போயிட்டார். 2 ரன்கள் தான் எடுத்திருந்தார். ஐஸ் பாட்னி பார்த்தீங்கன்னா 30 ரன்கள் 19 ரன்களில். டேவிட் மில்லர் கடைசியில் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் 14 பந்துகளில் வந்து 27 ரன் எடுத்தார். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 203 ரன்கள் 8 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாங்க. அதே போல் மும்பை அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா அற்புதமான பந்து வீச்சு வெளிப்படுத்தி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். நல்ல ஒரு ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து விளையாடின மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம் வந்து சரியாக அமையல அவங்களுக்கு. வில் ஜாக்ஸ் வந்து 5 ரன்னில் அவுட் ஆயிட்டார். 7 பந்துகளை மட்டுமே சந்தித்தார். அதுக்கடுத்து ரிக்கெட்டன் வந்து 10 ரன்கள் எடுத்திருந்தார். தீர் 46 ரன்கள், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆனால் அவர் வந்து ஏர்லியாக அவுட் ஆகிட்டதால் இவங்களால் அந்த வெற்றியை வந்து சேஸ் பண்ணி எடுக்க முடியல. சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் 67 ரன்கள், பட் அது வந்து வெற்றிக்கு தேவையான ரன்னாக அமையல. திலக் வர்மா 25 ரன்னு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லேயும் கலக்கினார். 16 பந்துகளில் 28 ரன்கள், ஒரு 6 2 பவுண்ட்ரி. இருந்தாலும் 12 ரன்களில் க்ளோஸாக போயிட்டு விட்டுட்டாங்க இந்த போட்டியில். ஸோ எல்எஸ்ஜி தரப்பில் பார்த்தீங்கன்னா தாக்கூர், தீப் அண்ட் அவேஷ் கான், ரத்தி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாங்க. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸுக்கு டஃப் லக் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இதில் வந்து அவங்களோட ஆட்டத்திறனை வெளிப்படுத்தாதால தோத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தெர் இஸ் அ மேட்ச், சம் ஒன் நீட்ஸ் டு வின் அப்படின்றது தான். ஸோ திஸ் டைம் இட் ஹஸ் கான் டு எல்எஸ்ஜி சைட். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு க்ளோஸ் வின் ஃபார் எல்எஸ்ஜி, பட் குட் வின். ஏன்னா அவங்கள வந்து இன்னும் அந்த 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்விகள் 4 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ரன் ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸில் பாசிட்டிவில் இருக்காங்க. வெரி குட் ஃபார் தெம். நிச்சயமாக இந்த வெற்றியை அவங்க வந்து போத் ஹேண்ட்ஸில் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து 2 போட்டிகள் இருக்குது. அதில் வந்து யார் யார் என்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டாடா ஐபிஎல் 2025 5th April 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் இருக்குது. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. இது சென்னை சேப்பாக்கில் நடக்குது. அதற்கு அடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் நடக்கிற பிபிகேஎஸோட ஹோம் கிரவுண்ட். அங்கே நடக்கிற போட்டியில் பிபிகேஎஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாடுறாங்க.
இந்த 2 போட்டிகளுமே வந்து ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க முதல் போட்டிக்கு அப்புறம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி அவங்க வெளியில் வரல. நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தோனியை தவிர்த்து வேறு யாருமே சென்னை சூப்பர் கிங்ஸில் இல்லையா அப்படின்ற மாதிரியான ட்ரெண்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து அந்த அந்த ஒரு ஷெல்லிருந்து அவங்க வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா அந்த அதர் ஹேண்ட் அவங்க வந்து ஒரு அற்புதமான வெற்றிகளை பெற்று நல்ல நிலைமையில் இருக்காங்க. 2 போட்டிகள் தான் விளையாடி இருக்காங்க. ஆனால் 2த்துலையுமே ஒரு நல்ல ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி 2 வெற்றிகள் பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது. சென்னை வந்து 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்விகளை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த லாசிங் ஸ்ட்ரீக்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுல அவங்க ஃபோக்கஸ் முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இன் எனி கேஸ் சென்னையில் விளையாடுறதால இதில் வந்து எந்த ஆரவாரத்துக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். நாம் சொன்ன மாதிரி கடந்த போட்டியோட ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஒரு போட்டின்னு இருந்தால் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, ஒருத்தர் தோக்க போகிறாங்க. ஆனால் அந்த போட்டியின் உத்வேகம் மற்றும் வேகம் அந்த மைதானத்தில் எப்படி திங்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த போட்டியோட சுவாரஸ்யத்தை கூட்ட போகுது. அதுக்கு பஞ்சமே இருக்காது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அதே போல் சென்னையில் நடக்கிற இந்த போட்டியில் அதுக்கு அடுத்து போட்டி எண் 18 அதனோட ப்ரிவியூவை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் பிபிகேஎஸ் டாப்பில் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 9-10 விட்டுட்டு கொஞ்சம் மேலே வரத்துக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த பொசிஷன்லேருந்து நிச்சயமாக இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்றாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அந்த வெற்றிக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ், ப்ளஸ் ராகுல் டிராவிட் கோச்சாக இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் டீமை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய திறன் படைத்தவர். அவர் விளையாடும் போதும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்தியாவுக்கு கோச்சாக இருக்கும் போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு விளையாடும் போது எல்லா வகையிலுமே பார்த்துருக்கோம். ஹேஸ் தட் பொட்டென்ஷியல் அண்ட் ஆல்சோ த வில் டு கம் அவுட் ஆஃப் த நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிங் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 போட்டி விளையாடி இருக்காங்க. கண்டிப்பாக 2த்துலேயுமே ஒரு நல்ல வெற்றி. ஃபஸ்ட்டு போட்டி குஜராத் டைட்டன்ஸோட ஒரு க்ளோஸ் வின் 11 ரன்கள் வித்தியாசத்தில். அதற்கு அடுத்த போட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்எஸ்ஜியோட 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. அவங்க வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. அதை வந்து அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க எல்லா வகையிலையுமே முயற்சி பண்ணுவாங்க. இன் எனி கேஸ் அகெயின் இந்த பிபிகேஎஸோட ஹோம் கிரவுண்ட், ஸோ அதால் அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கும். முதல் போட்டியோட அதாவது 17வது போட்டி சென்னையில் நடக்கிற இந்த போட்டிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நாளைக்கு வர காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.